வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாளான நேற்று நடந்த போட்டியில் தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தது இந்திய அணி. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து பவுலர் ஆண்டர்சன் பந்து வீச இந்திய அணி பேட்ஸ்மேன் புஜாரா அந்த பந்தை அடித்தபோது மறுபுறம் நின்ற இந்திய கேப்டன் விராட் கோலி புஜாராவை ரன் எடுக்க ஓடி வருமாறு அழைத்துவிட்டு பிறகு சுதாரித்து மீண்டும் தான் நின்ற இடத்துக்கே கோலி வந்துவிட அப்போது குழம்பி போன புஜாரா இங்கிலாந்து ஃபீல்டர்களால் ரன் அவுட் செய்யப்பட்டார். அதாவது விராட் கோலி செய்த தவறுக்கு புஜாரா பலியாடாக மாறிவிட்டார். ஆனால் முக்கியமான கட்டத்தில் புஜாராவின் விக்கெட்டை இழக்க காரணமாக இருந்த கோலியும் அதனால்தான் என்னவோ அவரும் ஒரு சில ஓவர்களிலேயே அவுட் ஆனார். விராட் கோலி போன பிறகு சொல்லவா வேண்டும், அடுத்தடுத்து வந்த இந்திய பேட்ஸ்மேன்கள் சீட்டு கட்டு போல் சரிந்து வெறும் 107 ரன்களிலேயே ஆல் அவுட் ஆகினர். தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் ஓரளவுக்கு நிலைத்து நின்று விளையாடி 29 ரன்கள் வரை எடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை புஜாராவின் விக்கெட் மட்டும் கோலி செய்த தவறால் நிகழ்ந்திருக்காமல் இருந்தால் ஆட்டத்தின் போக்கே மாறி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரான கோலி செய்த இந்த செயல் புஜாரா உள்பட ஒட்டுமொத்த இந்திய அணியையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. சரி, நீங்க சொல்லுங்க, விராட் கோலியின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.